ஆனா என்ன பண்றீங்கன்னா வந்து வாலையும் தலையும் வந்து குழம்பு வச்சிருங்க. நடுவுல இருக்கிறத அப்படியே பீஸ் பீஸா கட் பண்ணி வறுத்துருங்க நல்லா. சரிங்க, ஓகே மேம். இல்ல இருங்க. நடுவுல இருக்கிறதெல்லாம் வந்து குழம்பு வச்சிடலாம். வாலையும் தலையும் வறுத்துறீங்களா? எப்படி கேக்குறீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம். எப்படி கேட்டாலும் பண்ணி கொடுப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இதற்கு இப்படி ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு கேங்காக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிச்ச மீனை நம்மளே சூஸ் பண்ணிட்டு அதில் எவ்வளோ குழம்பு வைக்கணும் எவ்வளோ வறுக்கணும்னு சொல்லி நம்மளே டிசைட் பண்ணிட்டு மொத்தமாக இப்படி ஒரு விருந்து சாப்பிடலாம். சீ ஃபுட்டில் ஏதாச்சும் புதுசாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட் இந்த மீன் சட்டி ஈக்காட்டு தாங்கல்ல இருக்குது. இப்போ ஒரு அல்டிமேட் ஃபேமிலி ஃபீஸ் நடத்திட்டு இருக்காங்க. மொத்தமாக 1 கிலோ மீன் வந்துடும். நமக்கு பிடிச்ச மீன் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வஞ்சரம் சூஸ் பண்ணிட்டு தலையும் வாலையும் குழம்பு வைக்க சொல்லிட்டோம். சென்டரில் இருக்க எல்லா பீஸையும் பீஸாக கட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ண சொல்லிட்டோம். அது வர கேப்பில் நல்லா தலவாழை இலை போட்டு தண்ணி தெளித்து குட்டி பக்கெட்டில் பொரியல், கூட்டு, அப்புறம் ரசம், மோர், அப்பளம், அன்லிமிட்டெட் சாப்பாடு 4 பேருக்கு வந்துடும். அது இல்லாமல் ஒரு சட்டி ஃபுல்லாக கமன்னு மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. நல்லா புளிப்பாக. அதில் மொத்தமாக ஒரு 9லேருந்து 10 பீஸ் இருக்கும் மீன். அந்த ரைஸ்க்கு மேலே அந்த மீன் குழம்பை போட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஃபிஷ் ஃப்ரையை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொதுவாகவே ஒரு கடைக்கு போய்ட்டு வஞ்சரம் மீன் ஃப்ரை வாங்கினா 200லேருந்து 250 ருபீஸ் வரும்ல. ஆனால் இது மொத்த காம்போவும் சேர்த்து 4 பேர் சாப்பிட்றாங்க 2499 கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ண இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்லா செம சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இப்படி இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு பெரிய வஞ்சரம் மீன் ஃப்ரை வேணும்னு வச்சுக்கோங்களேன், என் மூஞ்சை விட பெருசாக ஒரு 1/4 கிலோ பெரிய வஞ்சரம் மீன் ஸ்லைஸ் இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக நீங்கள் சீ ஃபுட்டில் வரணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம ஃபுடீஸ் ஃபைண்டிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.